ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு மிலிட்ரி கேர் ஃபேமிலிக்கு வாங்கி கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷம். இதாங்கக்கா, மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி பெருகிட்டு கைக்கு மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி பெருகி வருது. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். இது நேரம் 10 கறக்கும், கேரண்டியான மாடு. வணக்கமுங்க. ரொம்ப நாள் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னால் நம்ம வீடியோ போட்டோங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஈரோடு மணி யூடியூப் சேனல் இப்போ நம்ம வீடியோ போடுறோம். இப்போ ஒரு 2-2.5 மாதத்துக்கு 3 மாதமே ஆக போகுது. 4 மாதம் ஆகிருச்சு. பார்த்தா வீடியோ போடாமல் முட்டை பேர் இருக்குது. 4 மாதம் ஆகிருச்சு. நம்ம 4 மாதமாக மாடு எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம். வாரம் 10 மாடு 5 மாடு எடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். முதல் தாட்டி ஈரோட்டில் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு மழை பெஞ்ச காட்டி சந்தை இந்த கண்டிஷனில் இருந்துருக்கு. இருந்தாலும் நம்ம மாடெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சந்தையில் நோட்டமாக தெரியல இன்றைக்கி. இருந்தாலும் ஒரு 15 மாட்டுக்கு மேலே எடுத்துருக்குறோம். எல்லாமே பார்த்திங்களா, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், அப்புறம் ஒரே நிமிஷம் நோட்டை பார்த்துக்கிறேன். கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், திண்டுக்கல், இன்னொரு கள்ளக்குறிச்சி, எடப்பாடி, துறையூர், வேலூர், அப்புறம் பார்த்திங்களா குளித்தலை எல்லாம் எடுத்துருக்குறாங்க. மொத்தம் ஒரு 6-7 கஷ்டமாக. அது போக ஒரு 7-8 மாடு வாங்கலை. எல்லாம் 3 மாடு வாங்க வந்தவங்களுக்கெல்லாம் 2 மாடு தான் வாங்கி கொடுத்தோம். ஒவ்வொரு மாடு வாங்கி தர முடியல, அதனால எல்லாம் போயிட்டாங்க. இப்போ ரெகுலர் கஸ்டமர் 2-3 பேர் நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. இப்போ நம்ம மாடு இல்லைங்காமல் இந்த 4 மாதமாகவும் நம்ம ஒரு 5 மாடு 20 மாடு வாரம் எடுத்துக்கிட்டே இருந்தோம். மாட்டு நிலவரத்து பிரகாரம் வீடியோ போட்டோன்னு இன்னும் நிறைய இருந்திருக்கோம். எடுத்தலை. அப்புறம் இடையிலையும் நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இனி நம்ம வருங்காலத்தில் நம்ம வீடியோலாம் நல்லபடியாக நிறையா வரும். பாருங்கள். அதில் விலை வித்தியாசங்கள், விலை மாற்றங்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா இப்போ மழை வருது. காட்டுக்குள்ளே நம்ம வந்து சந்தைக்குள்ளே 10,000 மாடுக்குள்ளே நம்ம எங்கே வேணால் விலை பேசி வாங்கலாம். ஒருத்தர் 80,000 90,000 சொன்னால் கூட நம்ம அந்த மாடு 60 ரூபாய்க்கு கிடைக்குமா, 65 ரூபாய்க்கு கிடைக்கலாமான்னு சொல்லலாம். இன்றைக்கி 85,000 90,000 வாங்கின மாடெல்லாம் 110 120 சொல்கிற மாடுங்க நம்ம விலை பேசுவாங்க. ஆனால் வியாபாரிகள் ஊர்காட்டில் போய் வாங்கிட்டு வர முடியல. அதனால் அவங்க சூழ்நிலையை நம்மளும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்குது. மாடு விலைவாசிகளும் பால் விலை அவ்வளோக்கு ஏறுது இல்லையா, மாட்டு விலை ஏறிக்கிட்டு இருக்குது, தீவன விலை ஏறுது. அதனால் வந்து இன்னும் வருங்காலத்தில் மாடு வீடியோலாம் நிறைய வரும். நம்ம கம்மி பட்ஜெட்லேருந்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பேர் நமக்கு பணமே கட்டி விட்ருக்காங்க. ஏன்னா விராலிமலை வந்து ஒரு அக்கா 60,000 பணம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு அம்மா நம்ம ஈரோட்டிலேருந்து ஒரு அம்மா 50,000 பணம் கொடுத்துருக்காங்க. இந்த 3-4 வாரமாக அவங்க வர முடியாதுனாலும் மாடு நல்லதாக எடுத்துடணும் நம்மளும் பார்க்குறோம். மாடு நல்ல மாடாக அமைய மாட்டேங்குது. வரவங்களுக்கு ஏதோ ஒன்று அமைஞ்சிக்குது, வராதவங்களுக்கு நம்ம நல்லதாக செலக்டிவாக எடுக்கலாம்னா முடிய மாட்டேங்குது. இப்போ இதோட 4 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம மாடு எடுத்ததில்லை. 4 வாரமாக ஆயிடுச்சு. அது போக வெளிநாட்டில் இருந்து சவுதி, வெளிநாட்டில் இருந்து இப்போ நம்மக்கிட்ட மாடு வாங்கி தர சொல்லி கத்தாரிலேருந்து ஒருத்தர் நமக்கு பணம் போட்டிருக்காரு. அவருக்கு வாங்கி தரணும். ஆனால் வந்து இன்னும் 1 வாரம் 2 வாரம் ஆகும் அவர் வாங்கி தர்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து அனுப்பிச்சி விட்றேன்னு சொன்னார். அவர் போட்ட முற்பால் அவரோட ஹிஸ்ட்ரி என்னன்னு நான் தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். வெளிநாட்டு வேலைக்கு போனால் என்ன அல்லல் போடுவோங்கிறது அவரோட ஹிஸ்ட்ரி என்னன்னு நம்ம சொல்கிறேன். அது அப்போ வந்து அது தனி வீடியோவே நம்ம போடலாம். நம்ம ஊரில் மாடு கன்று மேய்ச்சி வருமானம் பார்க்குறக்கும் வெளிநாட்டில் போய் அது கஷ்டப்படுற வறுமை என்னன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு மிலிட்ரி கேர் ஃபேமிலிக்கு வாங்கி கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்கக்கா, மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி பெருகிட்டோம். இந்தாங்க, எல்லாத்துக்கும் 100 ரூபா கொடுப்போம். 100 இல்லை 30 ரூபா சில்லறை கொடுக்குறேன். காசு மேலே போட்டுப்போம். இது சென மாடு. இது போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தாங்க. மாடு அமையிலேன்னு போயிட்டாங்க. போன வாரம் வரல. இந்த வாரம் பண்ணையில் மாடு பார்த்தோம். அந்த மாடு கொஞ்சம் விலை படியாதனால சந்தையில் வந்து வாங்கியிருக்காங்க. இது 65,000. வேறு வியாபாரி வாங்கியிருக்காங்க. ஒரு 1000 ரூபா லாபம் கொடுத்து தான் வாங்கியிருக்குது. இவங்க அக்கா தான் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில் இருக்கார். அவர் அங்கேருந்து வீடியோ காலில் மாடு பார்த்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ பணம் அவர் அங்கேருந்து அக்கௌண்ட்டில் போட்டு விடக்காட்டி இப்போ நம்ம வாங்கி அனுப்பிச்சி விட்றோம். இனி வரப்போகிற வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் மாடு எடுக்கிறது பிடிக்கிறது எல்லாமே வருங்க. ஷார்ட்ஸ் வீடியோவும் வரும். வாரம் ஃபுல்லாக இனிமேட்டு என்ன வீடியோ இருக்குதோ அது நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம என்ன கஸ்டமர் வாங்குறாங்களோ என்ன இது பண்ணாது. இன்றைக்கி அதெல்லாம் நிறைய கஸ்டமர் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. மழை நேரத்தில் எல்லாம் நடந்து போய் சேத்துல சந்தையில் சுற்றணுன்னு நம்மளால் ஒன்றும் முடியல. பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் கொஞ்சம் எல்லாம் தடுமாற்றத்தில் இருந்ததுனால முடியல. இனி வருங்காலத்தில் இன்னும் நல்லதாக வரும். பாருங்கள். கன்றுக்குட்டி வாங்குறது பிடிக்கிறது எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க. நல்ல பெருங்கறவை மாடு ஒரு 20-25க்கு மேலே நல்லா ஜாதி மாடு டாப் குவாலிட்டியெல்லாம் வேணுனாலும் நம்ம பார்த்து எடுத்து கொடுக்கலாங்க.